வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனை தலைப்பில் பார்க்கலாம் வாருங்கள். சாதனைக்கு உதவும் மனித உறவுகள். சாதனைக்கு உதவும் மனித உறவுகள். வாழ்க்கையில் வெற்றி காண விரும்பும் ஒவ்வொருவரும் மனித உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். எந்த அளவுக்கு நமக்கு நெருங்கிய மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகளும் வழிகாட்டலும் அறிவுரைகளும் ஆதரவும் கிடைக்கும். அவைதானே வெற்றிக்கு விழுதுகள். எனவே அவற்றை மேம்படுத்திக் கொள்ளுதல் அவசியமல்லவா? பிறரது நட்பும் நல்லுறவும் நமக்கு வேண்டுமென்றால் அவர்கள் நம்முடன் பேசும்போதோ நம்மை பற்றி நினைக்கும் போதோ நல்ல விதமாக உணரும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுவதை நன்கு கவனிக்க வேண்டும். அவர்கள் விருப்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்பும் தோற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கனிவான சொற்களும் இனிய நடத்தையும் பிறரை கவரக்கூடிய குறிப்புகள் அல்லவா? அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும், அவர்கள் மனம் மகிழும்படி. அதுவே மனித உறவுகளை மேம்படுத்தும். பிறரது செயல்பாடுகளை தேவையற்ற முறையில் குறை கூற வேண்டாம். கூறித்தான் ஆக வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் பயனுள்ளதாக பண்பட்ட முறையில் எடுத்து கூற வேண்டும். புண்படும் வண்ணம் கூறக்கூடாது. சிறப்பான செயல்களை பாராட்டுங்கள். செய்த உதவிக்கு நன்றி கூற தவறாதீர்கள். பணத்தை விட பாராட்டையும் நன்றியையும் நம்மில் பலர் மனப்பூர்வமாக விரும்புகிறார்கள். பிறரது இன்ப துன்பங்கள் இரண்டிலேயும் பங்கு கொள்ளுங்கள். பங்கு கொள்வதால் இன்பம் பல மடங்காக பெருகும், துன்பம் குறையும், உறவு வலுப்படும். பிறருடன் நல்லுறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள இயலாதவர்கள் வாழ்க்கையில் பல சிறந்த வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். இந்த ஒரு குறை அவர்களிடம் இருந்தாலே அவர்கள் பல்வேறு விதமான அற்புதமான வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். ஆக உறவுகளை மேம்படுத்துதல் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். வீட்டில், பணியில், உலகத்தில் என படிப்படியாக மனித உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, மனித உறவு என்பது ஒரு அற்புதமான சக்தி. அந்த சக்தி நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கும். அதுபோன்ற நல்ல மனித உறவுகளை அடையாளம் கண்டு நீங்கள் உங்கள் இலக்கில் வெற்றி கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.